அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2026 பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான கிராஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2026 இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற இந்திய சினிமாக்கள் என்ன அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரோ தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்த இந்தியன் சினிமாவில் இருக்கிற எல்லா படத்தையும் வந்து முக்கியமாக கவர் பண்ணி போடுங்க, தெளிவாக வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பிரிவுகளாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஸோ டயர் 1 ஆக்டர் லிஸ்ட், டயர் 2 ஆக்டர் லிஸ்ட், டயர் 3 ஆக்டர் லிஸ்ட். ஸோ எல்லா பிரிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலிவுட் சினிமா, நம்ம சாண்டில்வுட் சினிமா, நம்ம பாலிவுட் சினிமா, நம்ம டோலிவுட் சினிமா, நம்ம மோலிவுட் சினிமா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, கன்னடா இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இதற்கப்புறமா ரிலீஸ் ஆக போகிற பொட்டென்ஷியல் ஃபிலிம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இவன் பேசியிருக்கிறது நல்லா இருக்குது, இவனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒரு கடினமான டாஸ்க்கில் உங்களுக்கு கொடுக்க விரும்பல, ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவதாங்க நம்ம டயர் 1 ஆக்டர் லிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ டயர் 1 ஆக்டர் லிஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம இண்டஸ்ட்ரியான நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய முதல்வரான ஜோசப் விஜய் அவர்களுடைய படம் தான் வந்து இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்திற்காண்டி அதிக எதிர்பார்ப்புகள் வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படி தான் சொல்லணும். எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி பைரசிலே வந்துருச்சு, ஆனாலும் நாங்கள் ரசிகர்கள் பார்க்காம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கோம், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளபதிக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மே 27 அல்லது 28 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2. ஸோ இந்த திரைப்படத்தினோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு, ஏப்ரல் மாதம் தான் முடிஞ்சு, ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டைமில் ரிலீஸ் பண்ணுங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி கூலி வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சோ அதேமாதிரி இந்த படத்தையும் ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணலாம்லாம் பிளானில் தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து செப்டம்பருக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீம் தாவிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆன காரணத்தினால நம்ம செப்டம்பர் படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால் இந்த படம் செப்டம்பர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகரான நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் தான் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்ம அஜய் பாலாஜி அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 14th May வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நீங்கள் வீடியோ பார்த்துருக்க டைமில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய 237வது படம். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து வந்தது. ஏன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எலெக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் அவர்களும் டயர் 1 லிஸ்ட்டில் தான் வந்து இருக்கார். பட் நம்ம AK-64 படத்தை பற்றினா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கிற அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து போயிடலாம். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பிலால் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா 2026 தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வந்து இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இந்த படத்திற்கான டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமல் நெரட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம ஃபகத் ஃபாசில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வருதன் அப்படிங்கிற படம் மூலயமா பயங்கரமாக வந்து ஃபேமஸ் தான் ஆனார். ப்ளஸ் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அந்த ஒரு டேரக்டரோட நம்ம மம்முட்டி அவர்கள் இணைந்து பிலால் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணுறாரு. ஸோ அதற்கப்புறமா நம்ம மோகன்லால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்யம் 3 வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 21 மே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் நம்ம ஜித்து ஜோசப் அவர்கள் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 எடுத்தார், திருஷ்யம் 1 வந்து எடுத்தார். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்திற்கான பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய ஐ ஆம் கேம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20th வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாஷா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா RDX அப்படிங்கிற படம் மூலயமா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் வந்து ஆனாங்க. ஸோ இந்த டைரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான ஐ ஆம் கேம் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து போயிடலாங்க. ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஷாருக் கான் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான கிங் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா
24 டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்தினோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தார்த் ஆனந்த் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் ஜெயிலர் 2ல ஒரு கேமியோ ரோல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவர் வந்து கேமியோ ரோல் பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாரு. பட் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆன பிறகு தான் கிங் படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ஜெயிலர் 2ல கேமியோ ரோல் பண்ணேன்னா என்னுடைய கிங் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படத்திலே பார்த்துருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்தில் வந்து நடிக்க வரல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பரவலாக வந்து பேச்சு பொருளாக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து போயிட்டு இருந்துச்சு. கிங்கு படத்துக்காண்டி, அதாவது அவருடைய படத்துக்காண்டி சூப்பர் ஸ்டார் அவர்களோட படத்தோட ஆஃபரை டினை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் கிடைக்கும். பட் நம்ம ஷாருக் கான் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம கிங் படம் வந்து பார்த்திங்கன்னா 24th டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்மான் கான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் கால்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஜென்ரலாக நம்ம ஷாருக் கான் அவர்கள் நம்ம சல்மான் கான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயோபிக், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அதிக படங்கள் வந்து செய்வார். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் கால்வன்ஸ் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வீக் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்திங்கன்னா 14th ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்கிற பிளானில் வந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோடைய கான்செப்ட் வந்து என்னன்னாங்க, ஜூன் 15th 2020 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனா ட்ரூப்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார் மேன் நடந்துச்சுங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சைனாலேருந்து 1200 ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டில் ஆஃப் கால்வன்ஸ் அப்படின்னா அந்த கால்வன் அப்படிங்கிற ஏரியாவில் வச்சு அந்த வார் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் கால்வன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி வந்து என்னன்னாங்க, அந்த பேர் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. எனக்கு அந்த பேரோட ப்ரனன்சியேஷன், அந்த மாற்றின பேரோட ப்ரனன்சியேஷன் சரியாக தெரில. என்னென்னா மாற்று பூமின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த பேரோடைய கரெக்டான ப்ரனன்சியேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கிலீஷில் எனக்கு கமெண்ட் மட்டும் படி விடுங்க. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஒரு ஜாம்பவான் படங்கள் வந்து வரப்போகுது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக் படம், நம்ம யாஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவிஎன் ப்ரொடியூசர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாரு. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்ச் டைம் ரிலீஸ் ஆக வேண்டியது. எந்த காரணத்துக்காண்டி இவங்க ஜூன் 4ன்னு மாற்றினாங்கன்னு தெரில. கேட்டால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஒரு சில வேலைகள் இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறது தெரில. பட் இப்போ திரும்ப வந்து என்னென்னா, நாங்கள் ஜூன் 4 ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய வேலைகளில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து வேணும். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் ஒர்க் முடிக்காத காரணத்தினால ஜூன் 4 இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வந்து சொல்லல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிஆர் அவர்களும் நம்ம பிரசாந்த் நீல் அவர்களும் இணைந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அந்த திரைப்படத்திற்கான டைட்டில் வந்து டிராகன்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிராகன் தான் இந்த திரைப்படத்தினால டைட்டில்ங்கிறது வந்து வரல. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஜூன் 2027, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 11th வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிஆர் அவர்களும் ஒரு மிகப்பெரிய நடிகர். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம KGF 1, KGF 2, சலார் இந்த மாதிரி மாபெரும் படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஹைப், கியூரியாசிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்திற்கான ஃபஸ்ட் கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மே 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கிளிம்ஸ் வீடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயர் 1 ஆக்டர் லிஸ்ட்டில் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர்களுடைய வாரணாசி படங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம SS ராஜமௌலி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் டேட் வந்து சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கழிச்சு ரிலீஸ் பண்ண போகிற படத்துக்கு இப்போ ரிலீஸ் டேட்டை சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் மாறிக்கொண்டிருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் கொண்டு எடுக்கிற ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஈவன் ஃபஸ்ட்டு லுக்கு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் ரிவீலுக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் வந்து நடத்தினாங்க.
நம்ம ஊரில் எப்படி ஒரு ஆடியோ லான்ச் அப்போங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ரிவீலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துக்கு ஒரு அதிக எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம் சரண் அவர்களுடைய பிடி அப்படிங்கிற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்ச் மாதம் தான் இதுவும் ரிலீஸ் ஆக வேண்டியது. மார்ச் மாதத்துலேருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டேட்டை மாற்றினாங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் 4ஆம் தேதி வந்து மாற்றிருக்காங்க. திரும்ப திரும்ப டேட்டை மட்டும் மாற்றுறாங்களே தவிர வேறு எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ஸ்ப்ரைட் திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதி இந்த ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 2027 மார்ச் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தீப் ரெட்டி அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் படத்தோட டேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட டேரக்டர். ஸோ இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் மூவிஸ் ஆஃப் டயர் 1 ஆக்டர்ஸ் லிஸ்ட்டு முடிஞ்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டயர் 2 ஆக்டர்ஸோடைய அப்கமிங் மூவிஸ் ஆஃப் 2026 பார்த்துலாம். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சலாம். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அப்கமிங் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா சேயோன் திரைப்படம் தான். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான். நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களை வச்சு தாய் கிழவின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து எடுத்து பயங்கர சக்ஸஸ் வந்து ஆச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட இணைந்து சேயோன் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர் டைம்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஒன்று ஆயுத பூஜை அப்படி இல்லைனா தீபாவளி டைம்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா அரசன் திரைப்படம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்வு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ யாருங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்லாம் இல்லை. நம்ம சிலம்பரசன் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ. ஸோ இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வடச்சென்னை யூனிவர்ஸில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா திவாலிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயோனோட கிளாஸ்க்கு வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம அடுத்த இண்டஸ்ட்ரியான நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்துலாம். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோவும் டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் தான் ஆனார். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. இவர் தான் இந்த திரைப்படத்தினோட டேரக்டரும் கூட. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அடுத்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொவினோ தாமஸ் அவர்கள் தான். இந்த திரைப்படத்தை இயக்க போகிறது நம்ம பேசில் ஜோசப் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14th வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கிற டைம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்க பற்றி பார்த்துக்கலாம். ஸோ சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து புவிவந்தன் 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயராம் அவர்கள். ஸோ ஜெயராம் சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஜெயராம் சொல்லி ஒரு நடிகர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறதில்ல. ஜெயராம் சொல்லி இன்னொருத்தவர் வந்து இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்க போகிறாரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உபன்ற அவர்கள் கூலி படத்தில் கூட ஒரு சின்ன ஒரு கேமியோவில் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஜூலை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் தான் ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானி அவர்களுடைய பாரடைஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ ஆக்சுவலி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனாங்க மார்ச் மாதம் வந்து நிறையா படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம ராம் சரண் அவர்களுடைய பிடி, நம்ம நானி அவர்களுடைய பாரடைஸ் திரைப்படம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யாஷ் அவர்களோட டாக்ஸிக்கு எல்லாருமே மார்ச் மாதம் தான் ரிலீஸ் ஆக வேண்டிய டைமில் வந்து இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட்டை மாற்றிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாரடைஸ் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு. 21ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த வருஷம் பாரடைஸ் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டோலிவுட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்துலாம். அதாவது நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படம் தான் இருக்குது. நம்ம விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய ரணபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11th வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா த நியூலி மேரீடு கப்பலான நம்ம விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தன் அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க. எப்படி சொல்ல, ஒரு வின்டேஜ் அந்த ராஜா ராணி காலத்தில் எப்படி இருந்தாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்கிழமை தான் இந்த திரைப்படம் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ்மிகா அவர்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது
என்னங்க இவ்வளோ பயங்கரமாக நடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் லுக்கே இந்த மாதிரி வித்தியாசமாக யூனிக்கலாக இருக்குது அப்படின்னா படம் ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம இயக்குனர் வந்து எடுத்திருப்பாருங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தினோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் அவர்கள் தான் சொல்லியாகணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி வாலாங்கிற ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தேவரகொண்டா வச்சு தான் எடுத்திருந்தாரு. ஸோ இப்போ நம்ம டாக்ஸி வாலா திரைப்படத்திற்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரணபலி படம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தேவரகொண்டா அண்ட் ராகுல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இணைகிறாங்க. ஸோ அடுத்ததாக கடைசியாக நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னங்கிறத பற்றி பார்த்துடலாம். பேண்டர் அப்படிங்கிற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபி டியோல் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பாபி டியோல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளாக தான் வந்து இருப்பார். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கங்குவா படத்தில் வில்லனாக வந்து நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தில் வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ. ஸோ இந்த திரைப்படத்தினோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுராக் கஷ்யப் அவர்கள் தான் சொல்லியாகணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜ் திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். அதாவதுங்க டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வில்லனாக நடித்தவர் தான் டேரக்டர், ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வில்லனாக நடித்தவர் தான் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா டயர் 2 ஆக்டர்ஸோடைய அப்கமிங் ஃபிலிம் ஆஃப் 2026 லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டயர் 3 ஆக்டர்ஸோடைய அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2026 என்னங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ முதலாவது நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவின் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவின் அவர்களுக்கு ஜோடியை நம்ம நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு எட்வன் அவர்கள் தான். ஸோ இவருக்கு இது வந்து முதல் படம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிரிசிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்ஷன் ஃபீல்டில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் டேரக்ஷன் ஃபீல்டில் இறங்கி நம்ம கவின் அவர்களோட இணைந்து ஹாய் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2026 மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸில் ஸ்ப்ரெட் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ மே மாதம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாதி மாதம் முடிஞ்சு அப்படி தான் சொல்லணும். இன்னும் ரிலீஸ் டேட்டே அஃபீஷியலாக சொல்ல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் டைம் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காவலன் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ்குமார் அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டெபியூ டைரக்டர். எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு எட்வன் அவர்கள் புதுசாக டைரக்ஷனுக்குள்ளே இறங்கியிருக்காரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து 2026 வந்து ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆகும், இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுங்கிறத வந்து சொல்ல 2026 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த இண்டஸ்ட்ரியாக நம்ம மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறத பற்றி பார்த்துலாம். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மோலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஸ்லின் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரேமுலு படம் வந்து நடிச்சிருந்தார், லோகா படமும் நடிச்சிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த டைட்டில் கேட்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசினோடைய டைட்டில் மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா அபிஷன் சுந்தர் நாயக் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற படங்கள் மூலிமா பயங்கரமாக ஃபேமஸ் வந்து ஆனார். இதில் இன்னொரு யூனிக்கான விஷயம் வந்து என்னென்னா, எப்படி வந்து மோலிவுட் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசினோட டைட்டில் மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசினோடைய டைட்டில் மாதிரி இருக்கிறதா சொல்லணும். ஸோ ஈவன் ஃபஸ்ட் லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மா வந்து அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உன்னி முகுந்தன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருடன் திரைப்படத்தில் சூரிய அவர்களோட இணைந்து வந்து நடிச்சிருப்பார். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ. இதில் முக்கியமாக சொல்ல போனால் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னங்கிறத கேட்டோன்னே ஆடியன்ஸ் எல்லோரும் பயங்கரமாக ஷாக் வந்து ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பிரதமரான நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பயோபிக்கை தான் இந்த திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பயோபிக்கை நம்ம உன்னி முகுந்தன் அவர்கள் வந்து எடுக்கிறாரு. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் இவர் வந்து டயர் 3 ஆக்டருங்க. ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயோபிக் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்லாம் வர தான் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிப்பாங்க, நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பயோபிக்கை வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரீஜனல் ஃபிலிமாக தான் எடுக்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக வந்து போக போகுது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து அவ்வளோ
விஜய்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் வந்து கிடையாது. நார்த் இந்தியாவில் இந்த படம் வந்து தாறுமாறாக ஓடிடும் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. எப்போனா மே 24 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. தனஞ்சயா அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தாக்கூர் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் மூலிமா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் வந்து வாங்கினார் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ வேறு சாண்டல்வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா Tier 3 ஆக்டர்ஸோடைய ஃபிலிம்ஸ் எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோலிவுட் இண்டஸ்ட்ரியோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னங்கிறத பற்றிலாம். ஸோ அடுத்ததாக நம்ம டோலிவுட் இண்டஸ்ட்ரியோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிற சிக்மா அப்படிங்கிற படம் தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் 2026 ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படி தான் சொல்லியாகணும். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய சன்னான ஜேசன் சஞ்சய் அவர்கள் எடுக்கிற காரணத்தினால இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷ் கர்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டு அக்டோபர் அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எந்த அப்டேட்டுமே இந்த படத்தில் வரல அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுக்கு இதை பற்றி பார்த்துலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஜவான் டோ இஷ்க் ஹோ ஹை என்னடா ஏதோ வளர்றாப்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதாங்க படத்தோடைய டைட்டில் ஹிந்திலேருந்து இருக்குது, எனக்கு சரியாக தெரில. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருண் தவான் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஜான் அப்படிங்கிற படம் மூலிமா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே ஃபெமிலியர் ஆனார் அப்படி தான் சொல்லியாகணும். அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேபி ஜான் படம் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படத்தினோட ரீமேக். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம பேபி ஜான் திரைப்படம் மூலிமா நம்ம வருண் தவான் அவர்கள் ரொம்பவே ஃபேமஸ் வந்து ஆனார். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருண் தவான் அவர்களுடைய அப்பாவான டேவிட் தவான் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா Tier 3 ஆக்டர்ஸோடைய அப்கமிங் ஃபிலிம் லிஸ்ட் எல்லாமே முடிஞ்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ்க்கு நிறைய கேள்விகள் வந்து இருக்கலாம். என்னடா அப்கமிங் ஃபிலிம்ஸ்னால் நிறையா படம் இருக்கணுமே, வாரத்துக்கு எல்லா இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு படம் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலி எல்லா படத்தையும் கவர் பண்ண போனால் இந்த வீடியோட லென்த் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டென்ஷியல் ஃபிலிம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த திரைப்படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, ஸோ அந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நான் வாய்ஸும் எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கேங்கிறது எனக்கே தெரில நண்பர்களே. 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன்னா 20 நிமிஷம் கொடுத்துருக்கேன்னா தெரில. எடிட்டிங்கில் தான் போய் பார்க்கணும் எவ்வளோ நிமிஷம் கொடுத்துருக்கேங்கிறத. ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், என்னை நம்பி நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நான் நன்றி வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூவர்ஸும் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு நம்ம வந்து ஒரு கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. பட் நீங்கள் இப்போ இந்த வாய்ஸை கேட்டுக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னை நம்பி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சினிமா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கான உங்களுடைய ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 10 என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரெகுலராக வீடியோ போடுங்க, நிறையா வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க, ப்ரோ இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க சொல்லி. ஆக்சுவலி வந்து என்னென்னாங்க இந்த கண்டென்ட் வந்து எனக்கு எழுதவே வந்து ஆல்மோஸ்ட் 2 days வந்து ஆயிடுச்சு. நான் எழுதி இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணிட்டு அது தம்ப்நெயில் வேறு எடிட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண காரணத்தினால மித்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பெரிய கண்டென்ட் அப்பப்போ போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கண்டென்ட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட் நண்பா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான வீடியோ கன்ஃபார்ம் நம்ம சேனலில் வந்து போடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே டியூன்டாக இருங்க அப்படிங்கிறதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.